இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 4ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்து தியானிக்கலாம். 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் கடைசி காலத்தில் தோன்றக்கூடிய விசுவாச துரோகமும் கள்ள போதனைகளை குறித்தும் படிக்கின்றோம். 2வது பகுதியாக 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவின் நல்ல ஊழியருடைய பண்புகளை குறித்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 3வது பகுதியாக 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் இளைய ஊழியருக்கு பரிசுத்த பவுலின் அறிவுரைகளை நாம் பார்க்கின்றோம். முதல் பகுதியிலே கடைசி காலத்திலே விசுவாச துரோகம் உண்டாகும். 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் இந்த உலகத்திலே தங்களுடைய மனசாட்சியின்படி நடக்காதபடியும் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்காதபடியும் உள்ள பொய்யானவர்கள், மாயமாய் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் தங்களை விற்று போட்டவர்கள், அதற்கு செவி கொடுத்தவர்கள், உண்மையான விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்கள், இப்படிப்பட்ட அநேகர் உண்டு. இதை குறித்து மற்ற நிருபங்களிலும் வாசிக்கின்றோம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று எச்சரிக்கையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு அவர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு விலகுகிறதற்கேதுவான பொல்லாத காரியங்களை செய்கின்ற அநேகர், அதன்படி பிசாசின் ஆவிகளுக்கும் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறவர்கள் தோன்றுவார்கள். இப்படி சபைகளிலே பலர் பல அதிக வரங்களோடு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகின்ற ஊழியர்கள் தோன்றுவார்கள். சிலர் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிப்பார்கள், சத்திய வசனங்களையும் வல்லமையோடு பிரசங்கிப்பார்கள். ஆனால் விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கரைப்பட்டு ஆவிகளுக்கும் தவறான உபதேசங்களுக்கும் திரும்பி போகிறவர்கள் உண்டு. அவர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏமாற்றுதலுக்கு விசுவாசிகளாகிய நாம் காக்கப்பட வேண்டுமென்றால், கர்த்தரிடம் அவருடைய வசனத்திலே உண்மையாய் தரித்திருந்தோம் என்றால், இப்படிப்பட்ட மக்களினாலே நாம் ஏமாற்றப்பட முடியாது. உண்மையும் பொய்யும் கலந்த தங்களுடைய கலப்பினாலே மற்றவர்களை எளிதில் ஏமாற்றுவதற்கான சிறந்த அறிவு திறமையும் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஆகவே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய வஞ்சக ஆவியினாலே நாம் ஒரு நாளும் இப்படி தவறான கொள்கைகளுக்குள்ளாய் கிறிஸ்துவை விட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி இருக்க கவனமாக இருப்போமாக. இவர்கள் கற்பிக்கிற சில காரியங்களை வரிசைப்படுத்துகின்றார். 2வது வசனத்திலே விவாகம் பண்ணாதிருக்கவும், 3வது வசனத்திலே விசுவாசிகள் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். உலகத்திற்குரிய சில காரியங்களிலே ஆண்டவர் அனுபவிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற காரியங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது என்று சொல்லி சத்திய வசனத்துக்கு விரோதமாக சில கட்டளைகளை இந்த பொய்யர் போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டவர்களுடைய பொய்யான தந்திரத்திற்கு நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காக 4வது வசனத்திலே, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல.
இதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும். ஆகவே ஸ்தோத்திரத்தோடே கர்த்தர் நமக்கு கொடுத்தவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படுகிறது என்பதையும் தொடர்ந்துள்ள வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். 2வது பகுதியாக கிறிஸ்துவின் நல்ல ஊழியக்காரருடைய பண்புகளை குறித்து வரிசைப்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பதற்காக 6வது வசனத்திலே, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். ஆகவே போதனை செய்வது வார்த்தையினாலும் நடக்கையினாலும் மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மீது விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார். தொடர்ந்து 7, 8ஆம் வசனங்களிலே, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நீ உன் வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே பல்வேறு விதமான கட்டுக்கதைகளை பேசுகிறவர்கள் உண்டு, அவர்களுக்கு விலக வேண்டும் என்றும், தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை முன்னிறுத்தி சத்திய வசனத்தை கற்றுக்கொள்வதிலும் ஜெபிப்பதிலும் போதிப்பதிலும் இருந்து முயற்சி செய்து முன்னேற வேண்டும் என்பதையும் எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றார். இதே செய்தியை 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் நீ கவனியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் உள்ளது எது, பிரயோஜனம் இல்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பது அதிக பிரயோஜனம் உள்ளது. உலகத்திலே உடலை பேணுவதற்கான உடற்பயிற்சிகள் அல்லது சாப்பாட்டு வகைகள் அல்லது உலகத்திலே பின்பற்றுவதற்கான சில காரியங்கள் அற்ப பிரயோஜனம் உள்ளவைகள். அதைவிட முக்கியமானது ஆவிக்குரிய பயிற்சிகளான ஆண்டவருடைய சத்திய வசன தியானிப்பு, தனி ஜெபம், ஊழியம், சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்தல் போன்றவை நமக்கு எல்லாவற்றிலும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமுள்ள பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்பதை அறிந்து அப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 10வது வசனத்திலே, இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷரும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆண்டவர் மேலே பிரயாசப்பட்டு விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகின்றேன். ஆண்டவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி நாமும் அப்படி போராடி பிரயாசப்பட நமக்கு கற்றுத்தருகின்றார். அதே போல 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்களை நாம் படிக்கும்போது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக என்று சொல்லி 10வது வசனத்திலே, இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை மரித்தோரை எழுப்புகிற தேவன். இம்மட்டும் எங்களை தப்புவித்தார், இன்னமும் தப்புவிப்பார். அப்படிப்பட்ட நம்பிக்கை, ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கையிலே வளர வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கற்றுத்தருகின்றார். 3வது பகுதியாக இளைய ஊழியருக்கு
பவுலினுடைய அறிவுரைகளை நாம் பார்க்க முடிகின்றது. 12வது வசனத்திலே, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு 6 காரியங்களிலே விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லுகின்றார். மாதிரி உதாரணமாயிருக்க நம்மை அழைக்கின்றார். உலகத்தில் வாழுகின்ற அனைவரும் பல்வேறு விதமான நற்மாதிரிகளை, மாதிரி உருவம் அல்லது லட்சியவாதி அல்லது உதாரணம், மாதிரி பொருட்கள் போன்றவற்றையே எதிர்பார்ப்பார்கள். அதை பார்த்து அதே போல மற்றொன்றை வாங்குவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, அடைவதற்கு முயற்சிப்பார்கள். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான நல்ல மாதிரிகளாய் நாம் வாழ வேண்டும். அதையே இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கொலோசே சபையாருக்கு பரிசுத்த பவுல் என்னை பின்பற்றுங்கள், நான் நல்ல மாதிரியாய் உங்களுக்கு இருக்கிறேன் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறினார். அதே போல தன்னை பின்பற்றி தன்னால் நியமிக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு நீ விசுவாசிகளுக்கு நல்ல மாதிரியாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 6 காரியங்கள். முதலாவதாக, வார்த்தையிலே பேசுகின்ற அனைத்து வார்த்தைகளிலும் உண்மையாய் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருக்க வேண்டும். அவர்களும் உன்னை போல நல் வார்த்தைகளை, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை, விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளை பேச வேண்டும். 2வது, நடக்கையிலே நல்ல மாதிரியாயிருக்க வேண்டும். பொல்லாத நடக்கையை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்கேற்ற பக்திக்குரிய நடக்கை நடக்க வேண்டும். 3வதாக, அன்பில் மாதிரியாயிருக்க வேண்டும். உலகத்திலே பல்வேறு விதமான பொய், பித்தலாட்டம், இப்படிப்பட்ட அன்பு நிறைந்திருக்கும்போது கிறிஸ்துவின் அன்பு, அகாப்பே அன்புக்கு நீ நல்ல மாதிரியாயிருக்க வேண்டும். 3வதாய், ஆவியிலே நீ மாதிரியாயிருக்க வேண்டும். உலகத்திலே பல்வேறு விதமான பிசாசின், பொய்யின், கள்ள போதகத்தின் ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல் மாதிரியாய் இருக்க வேண்டும். 5வது, விசுவாசத்திலே மாதிரியாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்கள் பல்வேறு விதமான நம்பிக்கை, விசுவாசங்களை கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டிருப்பதிலே நீ அவர்களுக்கு மாதிரியாயிரு. 6வதாக, கற்பிலே மாதிரியாயிருக்க வேண்டும். இளமையிலே உன் கற்பை கெடுத்து விடாதபடி உண்மையான கற்புடையவனாய் கிறிஸ்துவுக்கென்று நீ வாழ்ந்து நீ அநேகருக்கு நல்ல மாதிரியாயிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் நல்ல மாதிரிகளாய் வாழ கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தொடர்ந்து, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய கவனம் அனைத்துமே கர்த்தருடைய வசனத்தை நீ வாசிப்பதிலும், கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே புத்தி சொல்லுகிறதிலும், கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே உபதேசிக்கிறதிலும் கவனமாக இருப்பாயாக என்று சொல்லி இருக்கின்றார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அப்போஸ்தலர்கள் இப்படி சொன்னார்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று. இன்றைக்கு தேவனுடைய மக்களாகிய நமக்கும் இப்படிப்பட்ட பொறுப்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தொடர்ந்து 16வது வசனத்திலே, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்ளுவாய். நீ நிச்சயமாய் மற்றவர்களுக்கு நல் மாதிரியாய் இருந்து அவர்களையும் உன்னையும் நீ ரட்சித்து கொள்ள வேண்டும். ஆகவே கவனமாக இருந்து, எச்சரிக்கையாயிருந்து நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று எச்சரித்து தெளிவுபடுத்துகின்றார். இதைத்தான் தீத்துவுக்கு சொல்லும்போதும் தீத்து 2ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனங்களிலே சொல்லி இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் எச்சரிக்கை உடையவர்களாய், சத்தியத்திலே நிலை கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வேத வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே நம்முடைய காலகட்டத்திலும் விசுவாச துரோகம், கள்ள போதனைகளுக்கு விலகி வாழுவோம். நல்ல பண்புடையவர்களாய், சிறந்த மாதிரிகளாய் மற்றவர்களுக்காக வாழுவோம். இப்படி ஜீவிப்பதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு
கிருபை அருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.